நம்முடைய ஊதிய ஒப்பந்தம் 15வது ஊதிய ஒப்பந்தம் சைக்கிளா முடிஞ்ச உடனே அரசாங்கம் குழு போட்டாங்க. இதுவரைக்கும் பேச்சுவார்த்தைக்கு அரசாங்கம் தயார் இல்லை. நான் ஒரு விஷயம் என்ன கேட்க விரும்புறேன்னா, தோழர்கள் பழைய தோழர்களுக்கு நினைவு இருக்கும், நம்ம எல்லாம் 3 ஆண்டு ஒப்பந்தத்தில் இருந்தோம். ஜெயலலிதா 2001 ஆட்சிக்கு வந்தது உடனே ஒப்பந்தமே போடாம அந்த அம்மா ஒப்பந்த காலம் 5 வருஷம் ஆக்குனாங்க. 5 வருஷம் ஆக்குனாங்க. அதை நம்ம எல்லாரும் எதிர்த்தோம். ஆனா 5 வருஷம் ஆக்கிட்டு ஒப்பந்தம் போட்டு போயிட்டாங்க. அதாவது போக்குவரத்து இருக்கிற மிகப்பெரிய மோசம் என்ன தெரியுங்களா, எது செஞ்சாலும் அதுல கையெழுத்து போடுறதுக்கு ஒரு செக்ஷன் இருக்கு. அதிமுக ஆட்சியில அதிமுக கையெழுத்து போடும், நியாயமே இல்லைனாலும் கையெழுத்து போடும். திமுக ஆட்சியில நியாயமே இல்லைனாலும் திமுக கையெழுத்து போடும். அவங்க போட்டாங்க. திருப்பி கலைஞர் ஆட்சிக்கு வந்தாரு. முதல்ல 4 வருஷம் சொன்னாரு, நாம முடியாது 3 ஆண்டு அப்படின்னு சொன்ன கலைஞர் ஏற்றுக்கொண்டு மீண்டும் 3 ஆண்டு ஒப்பந்தம் வந்துச்சு. 2007 ஒப்பந்தம் வந்துச்சு, 2010 வந்துச்சு, 13 வந்துச்சு, 16 வந்துச்சு. இப்ப என்ன நடந்துச்சு? கடைசி ஒப்பந்தம் 4 வருஷம் ஆக்கிட்டீங்க. எந்த கலைஞர் 3 ஆண்டு ஒப்பந்தத்தை ஜெயலலிதா செஞ்ச தப்புன்னு சொல்லி திரும்ப 3 ஆண்டு கொண்டு வந்தாரோ, அதே திமுக ஆட்சியில் 3 ஆண்டு ஒப்பந்தம் போன முறை 4 ஆண்டு ஆச்சு. இப்ப என்னாச்சு? 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம் ஓடுது. 5வது வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்பையும் அரசாங்கம் பேச்சுவார்த்தையை கொடுக்கல. இன்னொன்னு நீங்க மறந்துட வேண்டாம், போன ஒப்பந்தம் 1/9/2013 19 வரணும். இடையில ஒரு 15-20 மாசத்துக்கு 1000 ரூபாய் கிடைச்சிச்சு. ஆனா என்ன தெரியுங்களா, நம்முடைய ஒப்பந்தம் எப்ப அமலுக்கு கொண்டு வரப்பட்டதுன்னா 1/1/2022 தான் கொண்டு வரப்பட்டுச்சு. 36 மாசத்துல 7 மாசத்துக்கு தான் அரியர்ஸ். 7 மாசத்துக்கு தான். எவ்வளவு ரூபாய் பறி போயிருக்கு? நம்முடைய அரியர்ஸ் பணம் மட்டும் 600 கோடி ரூபாய் இழந்திருக்கோம். 4 ஆண்டு ஒப்பந்தமாகி 1/9/2019 கொடுக்க வேண்டிய ஒப்பந்த அரியர்ஸ் மறுக்கப்பட்டு 1/1/2022 என்று சொன்னதுனால நாம 600 கோடி ரூபாய் இழந்திருக்கோம். இதான் ஒப்பந்த பேச்சுவார்த்தை. இப்பவும் ஒப்பந்த பேச்சுவார்த்தை அரசு துவங்க மறுக்கிறாங்க.